1 வீக் ஊருக்கு போயிருந்தோம். வந்து பார்த்தா இந்த பாருங்க பூ நிறைய பூத்திருந்தது. இதில் குட்டி அழகாக இருக்குல்ல, பட்டன் ரோஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி தக்காளி கூட காய்ச்சிருந்தது. ஏற்கனவே பூ மட்டும் பூத்துருக்கப்போ ஒரு வீடியோ போட்டேன். இப்போ நிறையா பிஞ்சு வச்சிருக்கு. ரெட் கலர் ரோஸ் மட்டும் நிறைய வச்சிருக்கு. 1 2 3 4 then 5. இது ஒன்று. அது ஏற்கனவே காமிச்சிருப்பேன் கதம்போன்னு சொல்லிட்டு. இது குட்டியாக தான் எடுத்து நட்டேன், வளர்ந்துருச்சு. ஒயிட் கலர் ரோஸ்லேயும் பண்ணுங்க. இதில் ஒரு முட்டை தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஆரஞ்சு கலர், இன்னும் சரியாக தெரியல, பூத்தா நல்லா தெரியும். இது ஒன்று வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு இதோ பன்னீர் ரோஸ், அதுவும் முட்டை வச்சுருக்கு நிறையா. இப்போ தான் பிரித்தேன். பூ நல்லா டார்க் பிங்க்கில் இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு இந்த செடியிலையும் முட்டை வச்சுருக்கு. இது நீ காமிச்சிருப்பேன் கதம்பூம். இதில் வந்து இதோ இங்கே இதே மாதிரி இங்கே இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, சின்ன செடி தான். அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு தொட்டியில் வச்சேன். இதோ சூப்பராக வளர்ந்துருக்கு. இது செம்ம குட்டியோன்னு இத்தனும் தான் வச்சேன். நல்லா சூப்பராக தளத்தில் வளர்ந்துருக்கு. பூசணி கொடி போட்டிருந்தோம். அது இப்போ தான் கொடி ஏறிக்கு மேலே. இப்போ வீட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து இப்போ ஒரு 2 பூ வச்சுருக்கு. ஆனால் இதில் காய் வைக்காது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். மிளகா ஃபஸ்ட் செடி பூச்சி அடிச்சிருந்தது, அதனால் இது வீடியோ போட்டேன். இப்போ மருந்து அடித்தோடனே கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு. இது நீட்டு மிளகா. இது லைனாகவே மிளகா தான். இது லைனாகவே மிளகா தான். இதிலேருந்து வந்து குண்டு மிளகா. இதோ காய் நல்லா குண்டு குண்டாக இருக்கும். காய் தெரியல. இதோ இந்த செடியில் இருக்கிறதுனால நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இதோ பாருங்கள், நிறையா இருக்குது. செடி கொஞ்சம் பூச்சடிச்சிருக்கு. லாஸ்ட் வீக் தான் மருந்து அடிச்சது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெரியலை. ஏன்னா மருந்து அடித்த
நைட்டே வந்து மழை பெஞ்சதுனால மருந்தோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கூட அதற்கு செட் ஆகலை. மருந்து அடித்தா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் தான், பூச்சி இருந்தால் கூட செத்து போகும். செடி இன்னும் தெளியலை, கிளியராக ஆகலை. இன்னுமே லைட்டாக பூச்சி அடித்த மாரி இதோ இலை இந்த மாதிரி இருக்கவே கூடாது, சுருண்டு சுருண்டு இருக்குது. பீக்குங்க பீக்குங்க கொடி பார்க்க இப்படி இருந்தாலும் அதுலேயும் காய் வச்சிருக்கு. இதோ ஒன்று, நெக்ஸ்ட்டு இதோ ஒன்று, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தனே அதோ இருக்குது. அப்புறம் அது ஒன்று. இன்னும் நல்லா கொடி வந்து பெருசாக படரணும். நிறைய பிஞ்சு வந்து பூச்சி அடிச்சிடுது. இதில் வந்து இதெல்லாம் லாஸ்ட்டாக வச்ச செடி, இதில் எதுவுமே காய் இருக்காது. இது ஃபஸ்ட்டே வச்ச செடி. இது இதோ காய் வச்சிருக்கு. இதோ பாருங்கள் கத்திரிக்காய். இன்னும் கீழே ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் அது ஒன்று, அது ஒன்று. இதோ பாருங்கள், இதோட ஷேப்பாக அழகாக இருக்கும். இதோ இதோ காய்ச்சிருக்கா. நெக்ஸ்ட் நிறைய பிஞ்சு இருக்குது, ஆனால் தெரியல. இதில் கூட குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சிருக்கு. இது எல்லாமே மாடி தோட்டத்தில் தான் இருக்குது. நிறைய சின்ன காயிலே வந்து பூச்சி அடிச்சிது. மருந்து அடித்தும் மழை பெஞ்சதுனால அந்த அளவுக்கு பூச்சி இன்னும் நிறைய இருக்குது. இதை பாருங்க, ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஒரு அளவுக்கு அதுக்கு தகுந்த காய் வைக்கும். இதை பாருங்க, சின்னதாக இருக்கும்போது இதை இந்தமாரி பூச்சி அடிச்சிடும்.